11th standard TN syllabus computer application quarterly exam கான important 2 marks 3 marks 5 mark questionsலாம் எப்படி படிச்சோம்னா நம்ம வந்து 70க்கு 70 full marks score பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல நமக்கு 10 லெசன் வந்து உங்களுக்கு போர்ஷன் கொடுத்துருக்காங்க குவார்டர்லி எக்ஸாம்க்கு. ஸோ லெசன் 1லேருந்து லெசன் 10 வரையும் உள்ள ஒவ்வொரு லெசன்ஸ்லையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் சொல்கிற கொஷின்ஸை மட்டும் படித்தாவே நீங்கள் 1 மார்க்ஸ் ரெடி ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா கொஷின்ஸும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரையும் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கல்வி விஜி சேனலுக்கு விஎல் கிளாஸஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி கல்வி விஜி சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். 11th வாட்ஸ்அப் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, இமேஜஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். சாப்டர் 1ல் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 2 இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருமே இதை நோட் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் நான் கொஷின் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் அந்த கொஷின் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. பார்ட் 2ல் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ், அதாவது 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் question number 1, question number 2, question number 3, question number 6, question number 7, very important. What is a computer? Distinguish between data and information. What are the components of a CPU? What is the function of memory? Differentiate input and output unit. இது எல்லாமே important. Part 3ல short answersல important பார்த்தீங்கன்னா first question, what are the characteristics of a computer? Next, fourth one, name any 3 output devices. Sixth question, write a short note on impact printer. Sixth question. Seventh question, write the characteristics of 6th generation. 7th question, write the significant features of monitor. இது எல்லாமே உங்களுக்கு 3 மார்க் கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் சொல்கிற கொஷின்ஸை மட்டும் படிங்க. கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் லெசனில் மட்டும் நீங்கள் 3 கொஷின்ஸுமே படிக்க பாருங்கள். 3 கொஷின்ஸ்னால் explain the basic components of a computer with a neat diagram, very very important. Second one, discuss the various generations of computer, அது important. Next, explain the following: inkjet printer, multimedia projector, barcode, QR code reader. இதில் question number 1, question number 2 இதுலுமே 3 ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. தேர்ட் கொஷின் 1 ஸ்டார் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம செகண்ட் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். செகண்ட் லெசனில் 2 மார்க் கொஷின்ஸ் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் 2 மார்க் கொஷின்ஸில் கொஷின் நம்பர் 1, வாட் இஸ் டேட்டா, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், கன்வெர்ட் 4610 into binary number. Third question. Fifth question, list the encoding system that represent characters in memory. இது important. Next, third partல question number 3, convert 150 into binary, then convert that binary number to octal. Question number 4, write short notes on ISCII. கொஷின் நம்பர் 5, ஆட். இதில் இருக்க அந்த 2 சம் ஏ அண்ட் பி ரெண்டுமே பார்த்துக்கோங்க. 5 மார்க் கொஷின்ஸில் கொஷின் நம்பர் 2, ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அண்ட் செகண்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர் A -98, B -135. இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், ஆட். 2 சம் கொடுத்துருக்காங்களா, ஆட் சப்ட்ராக்ஷன் ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே 3 ஸ்டார் கொஷின். தேர்ட் லெசனில் பார்ட் 2ல வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 2, வாட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன்? கொஷின் நம்பர் 3, வாட் இஸ் எ ப்ரோக்ராம் கவுண்டர்? கொஷின் நம்பர் 4, வாட் இஸ் HDMI? கொஷின் நம்பர் 5, which source is used to erase the content of a EPROM? Next,
Part 3ல short answersல question number 1 differentiate computer organization from computer architecture. And the question important. Question number 2 classify the microprocessor based on the size of the data. Question number 4 differentiate PROM and EPROM. Question number 5 write down the interfaces and ports available in your computer. Question number 6 differentiate CD and DVD. Next detail பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் 4th பார்ட்டில் question number 1 explain the characteristics of a microprocessor. Question number 4 explain the types of ROM. Question number 1 and question number 4 ரெண்டுமே very very important. 4th lessonல part 2ல very short answersல 2 mark questionsல question number 2 what is multi-user operating system. Question number 3 what is a GUI. Question number 4 what are the security management features available in operating system. Question number 5 what is multi-processing. இது எல்லாமே important. Next second question அதாவது part 3ல question number 2 list out the key features of operating system. 3 mark questionsல important. Next third question write a note on multiprocessing. அது important. detailல பார்த்தீங்கன்னா 4th lessonல question number 1 explain the concept of a distributed operating system along with its advantage. Next question number 3 explain the process management algorithm in operating system. The ரெண்டு questionமே important. First question 3-star question. Chapter 5ல part 2ல 2 mark questions very short answers பார்த்தீங்கன்னா first question what is noun and multitasking important. What are called standard icons. Differentiate files and folders. 5th question how will you rename a file. இது எல்லாமே important. அதாவது 1 2 3 5 நோட் பண்ணிக்கோங்க. 3 mark questionsல part 3ல short answersல பார்த்தீங்கன்னா first question what are the function of window operating system important. Next question number 2 write a note on recycle bin. Question number 4 write the 2 ways to create a new folder. Next 5th question differentiate copy and move. இது ரெண்டு நாலுமே important. question number 1 question number 2 question number 4 question number 5 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் question number நோட் பண்ணிக்கோங்க. 4th part பார்த்தீங்கன்னா question number 1 5 mark questionsல important. question number 1 explain the versions of Windows operating system very important. third question write the procedure to create third question இல்ல second question important. explain the different ways of finding a file or folder. question number 1 3-star question. question number 2 3-star question. so இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6th lessonல part 2ல very short answersல 2 mark questionsல first question how do you insert pictures into your document important. second one what are the different packages in open office writer important. 4th question how do you merge cells in a table. அது very important. next part 3ல பார்த்தீங்கன்னா 3 mark questionsல question number 3 how do you insert rows and columns important. what are the different ways to a save document. question number 4 important. question number 5 write the steps to change the line spacing of text. 3 4 5 important question. detail answersல question number 2 what is header and footer. how do you insert page numbers in footer area. இது very very important. third question write the step to find and replace a word with another word in open office writer important. explain page formatting in writer. இதெல்லாம் question number 2 question number 4 3-star question. question number 3 1-star question. 7th lessonல part 2ல 2 mark questions very short answersல பாருங்க. second question what is a cell pointer important. third question write about the text operator in open office calc. at the 4th question write the general syntax of constructing a formula in calc important. next 7th question what are the options available in insert cells dialog box important. 9th question define the following text operator rows and columns of spreadsheet. இது எல்லாமே important question. next part 3ல
3 mark questions important. First question, write a short note on open office calc important. Next second one, write about inserting columns and rows in calc important. At the detail answer la question number 2, write the steps to generate the following series 5, 10, 20 up to 2560 variyum important questions. Next chapter 8. Chapter 8 la part 2 la 2 mark question very short answers la pathina. Question number 3, what do you understand by a presentation important. Question number 4, define a template in Impress important. Question number 5, what do you understand by the slide layout important. Next part 3 la short answers la third question important, define the slide sorter view and its significance important. Question number 4, what is a normal view, explain. இது important. இதில் டீட்டெயில் எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் 9th சாப்டர். 9th சாப்டரில் பார்ட் 2ல வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2, வாட் இஸ் எ நெட்வொர்க், வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஷின், வாட் இஸ் த ரோல் ஆஃப் ICANN, இம்பார்ட்டன்ட். Fourth question, what is a search engine, important. What is a browser, important. Seventh question, what is a website, important. Eighth question, what is CC and BCC in an email, important. 11th question, what are the benefits of e-governance, important. 12th question, what is phishing, important. So இது எல்லாமே very very important. Question number சொல்றேன், திரும்ப நோட் பண்ணிக்கோங்க. 2, 3, 4, 5, 7, 8, 11, 12. நெக்ஸ்ட் பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, அதாவது 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் TCP/IP, அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் செகண்ட் 3 மார்க் கொஸ்டின்ல செகண்ட் ஒன், ரைட் எ நோட் ஆன் ஹாட்ஸ்பாட் இன்டர்நெட் சர்வீஸ், இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் டேட்டா கார்டு அண்ட் dongles, important. Fourth question, write a note on 2 access method of connecting to internet, important. Question number 6, differentiate website and web page, important. Question number 8, what are advantages of email. இது எல்லாமே வந்து திரும்ப எல்லா எக்ஸாம்ல கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. நான் சொல்றது எல்லாமே வெறும் குவார்டர்லிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்தடுத்து ஆஃப் இயர்லி எக்ஸாமாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கோ அதையும் சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வருமானா கண்டிப்பாக வராது. எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு பப்ளிக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பப்ளிக்கு 100% வரும், குவார்டர்லிக்கும் வரும். ஸோ தயவு செஞ்சு இதில் இருக்க ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படித்து 1 மார்க்ஸ் படிச்சிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பார்ட் 4ல பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸில் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் எனி 5 types of internet service. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 4th கொஷின், எக்ஸ்பிளைன் do's and don't of safe surfing on internet. இது இம்பார்ட்டன்ட். சாப்டர் 10ல 2 மார்க் கொஷின்ஸ். பார்ட் 2ல வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஸ்டின் நம்பர் 3, வாட் இஸ் ராங் இன் த ஃபாலோயிங் கோடிங் கொடுத்துருக்காங்களே, அந்த கோடிங் கொடுத்துருக்காங்களே, ஸோ அது எல்லாமே பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், ஹவு டு யூ டிஃபைன் கமெண்ட்ஸ் இன் HTML, அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின். பார்ட் 3ல ஷார்ட் ஆன்சர்ஸில் 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த attributes available with body tag, அது இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன், வாட் ஆர் த attribute available in HTML tag, அது இம்பார்ட்டன்ட். Third question, how do you view the source file, very very important. Fourth partல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 questions இருக்கு. இந்த 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ரைட் a HTML program to display your school name and address using various guiding label tags. தி சாய்ஸில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக 70 out of 70 நீங்கள் 1 மார்க்ஸ் ரெடி ஆகிட்டிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். 11th வீடியோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர்ட்ஸ் குரூப்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக ஆர்ட்ஸ் குரூப்போட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.